சிதுபகல் கிச்சனுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தைப்பொங்கல் ஸ்பெஷல். பொங்கல் சக்கரை பொங்கல் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். அது பண்ணுறதுக்கு நான் என்ன ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கொஞ்சமாக வந்து குக்கர்லேயே நம்ம வந்து இப்போ பண்ணுறது எப்படின்றத நான் காமிக்கிறேன். ஸோ அதுக்கு கொஞ்சமாக நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்து அதில் வந்து பேனில் வந்து ஊற்றிக்கிறேன். ஸோ அது ஹீட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாசி பருப்பை வந்து நம்ம எவ்வளோ அரிசி எடுத்து வச்சுருக்கோமோ ஒரு கப்பு பாசி பருப்புக்கு 1.5 கப் அரிசி அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நான் எடுத்து வச்சுருக்க கப்பு இந்த கப்பு அளவு தான். இந்த கப்பில் 1 கப்பு பாசி பருப்பு எடுத்து அந்த பாசி பருப்பை அதில் போட்டு லைட்டாக அந்த நெய்யிலே வந்து வறுத்தோன்னா வந்து சாப்பிட்றதுக்கு அந்த வாசம் வந்து சூப்பராக இருக்கும் பொங்கலுக்கு. ஸோ அந்த பாசி பருப்பை போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு பக்கம் இது 1 கப்புனா 1.5 கப் அளவுக்கு அரிசி வந்து எடுத்து வச்சுருக்கேன். பச்சை அரிசியை வந்து நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுருக்கேன் ஒரு 10 மினிட்ஸ். ஸோ இதை ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் அதை போட்டு எடுக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். தீஞ்சிர விடாமல் நல்லா வாசம் வர்ற வரைக்கும் வந்தால் போதும். அதுக்கப்புறமா நம்ம வந்து அரிசியை போட்டுக்கலாம். இப்போ பாசிப்பருப்பு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, கலர் மாறிடுச்சு பாருங்கள். ப்ளஸ் அதோட வாசமும் நல்லா வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற அரிசியையும் தண்ணியையும் அதில் வந்து ஊற்றிக்கலாம். அரிசி வந்து தண்ணி வந்து நம்ம வந்து எப்பயும் எடுக்கிற மாதிரி தான் எடுக்கணும். ஸோ 1 கப்பு அரிசி பருப்பு 2 சேர்த்து 1 கப்பு வந்துச்சு அப்படின்னா ஒரு 4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் பொங்கல்ன்றப்போ கொஞ்சம் குழைய வெந்து வரணும் நமக்கு, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ அதுக்கு கொஞ்சம் தேவையான அளவுக்கு லைட்டாக சால்ட்டு வந்து போட்டுக்கிடுவோம். அப்போ தான் அந்த டேஸ்ட் வந்து கூட கொஞ்சம் கூட்டி கொடுக்கும். போட்டுட்டு இப்போ ஒரு 6 விசில் வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஏன்னா 6 விசில்னாலும் நல்லா குழஞ்சி வரும். 6 விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ 5 விசில் வந்துருச்சு. ஸோ விசில் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, சர்க்கரையை வந்து அதில் போட்டு கிளறலாம். இதில் சர்க்கரையை வந்து 1 கப் அளவுக்கு பொடிச்ச சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த சர்க்கரையை வந்து அதில் போட்டு நல்லா கிளறிக்கலாம். சர்க்கரையை கிளறும் போது ஏலக்காய் வந்து ஒரு 3 ஏலக்காய் வந்து சும்மா பிச்சு வச்சுருக்கேன். ஸோ இடித்து பிச்சு வச்சுருக்கேன். ஸோ அந்த ஏலக்காய் ஒரு 3 ஏலக்காய் அதில் வாசத்துக்கு போட்டுக்கலாம். போட்டுட்டு சைடில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது சர்க்கரை வந்து கரையிற வரைக்கும் நம்ம முந்திரியையும் உலர் திராட்சையும் நல்லா வேக தனியாக வந்து நெய்யில் வந்து வறுத்து எடுத்துகிட்டு வந்துக்கலாம். ஸோ நெய்யில் லைட்டாக நம்ம வந்து முந்திரியையும் உலர் திராட்சையும் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு முந்திரியை போட்டுக்கிறேன். முந்திரி லைட்டாக ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அதில் உலர் திராட்சையை போட்டுக்கலாம். ஏன்னா உலர் திராட்சையை போட்ட உடனே அந்த ஹீட்டுக்கே வந்து அதில் வந்துடும். ஆஃப் பண்ணா கூட போதும். ரொம்ப சூடு இருக்கணுன்றது தேவையில்லை. லைட்டாக ஹீட்டாக இருந்தாலே அதுலேயே உலர் திராட்சை நல்லா வெந்து வந்துடும். ஸோ முந்திரியை மட்டும் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். முந்திரி லைட்டாக ஃப்ரை ஆகி வந்துச்சு. இந்த டைமிங்கில் நம்ம உலர் திராட்சையும் போட்டுக்கிடுவோம். ஸோ உலர் திராட்சையும் போட்டு எடுத்துக்கலாம். ஸோ முந்திரியையும் உலர் திராட்சையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். ரொம்ப தீஞ்சிராமல் லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணால் போதும். ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு இப்போ வந்து நம்ம பொங்கலுக்கு வந்து சக்கரை வந்து நல்லா கரைஞ்ச உடனே இறக்கலாம். எனக்கு அப்புறம் போட்டோன்னா போதும். கரெக்டான இதில் தான் இருக்கும் நமக்கு. அப்படி போட்டு எடுக்கும் போதே டேஸ்ட் நல்லா இருக்கும். ஏன்னா அப்போ தான் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அந்த முந்திரி வந்து கிறிஸ்பியாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இதை வந்து நல்லா கிளறி எடுத்துக்கலாம் நம்ம பொங்கலை. இப்போ சக்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு அது கூடவே வந்து நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருக்கிற முந்திரியையும் உலர் திராட்சையும் போடலாம்.
போட்டு இப்போ வந்து நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு இதில் மாற்றிக்கலாம். சாப்பிட்றதுக்கு சுவையான தைப்பொங்கல் சக்கரை பொங்கல் வந்து ரெடி ஆயிடுச்சு நமக்கு. ஸோ இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு மறந்துடாமல் ஒரு லைக்கும் கமெண்ட்டில் எப்படி இருக்குன்றதையும் கொடுங்க. இப்போ தான் புதுசாக நீங்கள் சித்துப்பாக்கு கிச்சனை பார்க்குறீங்க அப்படின்னா புது வியூவர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோட நான் உங்களை வந்து பார்க்குறேன்.